கூடி வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள் அனைவரையும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி நாம் கடந்து வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கை என்ற ஒன்றை ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கையின் செய்தி என்னவென்றால், லூக்கா நற்செய்தியாளர் அதை நமக்கு விரிவாக அழகாக நமக்கு காண்பித்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நாம் கவனிக்கும் போது, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படக்கூடிய அன்று ராத்திரியிலே தன்னுடன் கூட இருந்த சீடர்களை எல்லாம் அவர் அழைத்து, அடுத்த நாள் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், அடுத்த நாள் அவர் மரணத்தை சந்திக்க போகிறார், சிலுவையின் பாடுகளை அனுபவிப்பதற்கு அவர் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு இரவு அவருடைய கடைசி இரவாக இருக்கிறது. அடுத்த நாள் அவர் உயிரோடு இருக்க மாட்டார். அவருக்கு தெரியும், இந்த ராத்திரி தான், இந்த இரவு தான் நமக்கான கடைசி இரவு. நாம் இனி இந்த சரீரத்தில், இந்த பூமியில் நாம் இனி வாழப்போவது இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். அதை அறிந்தவராக, உணர்ந்தவராக ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த கடைசி ராத்திரியிலே தன்னுடைய சீடர்களை எல்லாம் வரவழைத்து அவர் பேசுகிற வார்த்தை தான் இங்கே லூக்கா நற்செய்தியாளன் அவர் ஒரு வைத்தியராகவும் இருப்பதினாலே அவருடைய சிலுவை மரணத்தின் காட்சிகளை அணு அணுவாக அதை அவர் நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த வாக்கியங்களை அவர் தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிப்போமானால், இதை நாம் வெறும் வார்த்தைகளாக வாசித்து விட்டு போனால் இது வெறும் வார்த்தைகளாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளினோடு அடங்கி இருக்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சிகளையே நம் முன்பாக கொண்டு வந்துவிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மை எப்படியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அது நிறுத்தும். இயேசு கிறிஸ்து தாமாகவே அந்த அப்பத்தை எடுக்கிறார். அந்த அப்பத்தை எடுத்து என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம். நல்லவர்களாக வாழ வேண்டுமா அல்லது கெட்டவர்களாக வாழ வேண்டுமா, நாம் எப்படி வாழ வேண்டும், எந்த வழியிலே நாம் வாழ வேண்டும் என்பதெல்லாம் அந்த வழியை கூட நாம் தான் தீர்மானிக்கிறோம், முடிவெடுக்கிறோம். முடிவெடுக்கக்கூடிய சுயம், அந்த முடிவுகள் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமவே முடிவுகளை எடுக்கிறோம். நமக்கான முடிவுகளை இன்னொருவர் எடுப்பதற்கு நாம் உரிமை கொடுப்பதில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு முடிவெடுத்தார். தாமாகவே அவர் முன்வந்தார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராக, இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா மக்களுடைய பாவங்களையும் தான் தன்மேல் ஏற்றுக்கொள்ளும்படியாக
அந்த ஒரு தீர்மானத்தை அவர் தாமாகவே அவர் முன்வந்து ஏற்றுக்கொண்டார். ஆகவேதான் அவர் அப்பத்தை எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்திற்கு நாம் எதை ஒப்பிடுகிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அப்பமாக மாறி இருக்கிறது. அவர் அப்பத்தை எடுத்து இது என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அப்ப அப்பத்தை நாம் சிந்தித்து பார்க்கிற போது அவர் தம்முடைய சரீரத்தை குறித்தே பேசுகிறார். தம்முடைய சரீரத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் அவர் தாமாகவே ஒப்பு கொடுப்பதற்கு அவர் முன் வந்தார், எடுத்துக்கொண்டு வந்தார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம் பண்ணி என்ற அடுத்த வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். தம்முடைய சரீரத்தை அவர் தாமாகவே கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் அந்த அப்பத்தை அவர் கையில் எடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி என்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். தான் சரீரத்தில் படக்கூடிய பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த இரவு ஒரு இரவு தான். அடுத்த நாள் தன்னை சிலுவையில சுமக்க சொல்லி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலைக்கு அவர் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். வாரினால் அடிப்பார்கள், கன்னத்திலே அறைவார்கள், முகத்திலே காரி உமிழ்வார்கள், தலையிலே முள்முடி சூட்டுவார்கள், விழாவிலே குத்துவார்கள், கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடிப்பார்கள். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இவ்வளவு பாடுகள் வரும் என்பது அவர் முன்னமே அறிந்திருந்தார். அதற்கெல்லாம் தான் சரீரத்தில் தான் படக்கூடிய பாடுகளை எல்லாம் உணர்ந்து அவர் என்ன செய்கிறார்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், ஸ்தோத்திரம் செய்கிறார். நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு உபத்திரவம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, ஒரு துன்பம் வரும்போது, ஒரு முள்ளு குத்திட்டா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ரொம்ப நன்றி எத்தனை பேர் நம்ம சொல்றோம்? உபத்திரவம் கஷ்டம் வரும்போது ஸ்தோத்திரம் சொல்றோமா? நம்ம நன்றி சொல்றோமா? ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றின்னு நம்மளால சொல்ல முடியுதா? முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு பெரிய பாடுகள், அடுத்த நாள் அவர் உயிரோடையே இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில அவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம் செய்தார். ஸ்தோத்திரம் பண்ணி அடுத்ததாக அவர் என்ன செய்தார்? அதை பிட்டு தன்னுடைய சரீரம் ரோம போர் சேவகருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அந்த சரீரத்தை அவர்கள் துவம்சம் செய்ய போகிறார்கள், அதை நொறுக்க போகிறார்கள், ஆணி அடிக்கப்பட போகிறார்கள். எல்லாம் அவருக்கு தெரியும். இது எல்லாம் உணர்ந்தவராக தான் அவர் சொன்னார். அந்த அப்பத்தை அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டார். தான் இன்ன விதமாக பாடுகள் பட வேண்டியது இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த அப்பத்தை அவர் சீசர்களுக்கு எடுத்து கொடுத்து அதை பிட்டு காண்பித்தார். இந்த வண்ணமாகவே என்னை சிலுவையில் அறைந்து என்னை கொடுமைப்படுத்தப்பட போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவர் அந்த சீடர்களுக்கு அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, சீடர்களுக்கு கொடுத்தார் இல்லையா? சீடர்களுக்கு மாத்திரமா கொடுத்தார்? இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும் அவர் சரீரத்தை கொடுத்தார். அப்பத்தை கொடுக்கிற வேளையில, அப்பத்தை நாம் பிட்டு அதை வாங்கி நாம் புசிக்கிற வேளையில, இதை போலவே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு எனக்காக கொடுக்கப்பட்டது என்பதை இதை பிட்டு நாம் வாங்கி புசிக்கும் போது நாம் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய ஞாபகத்தில நாம் அதை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். இது உங்களுக்காக கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் என்பது அவர் வாழ்ந்த அந்த சூழ்நிலையில அது எதிர்கால சொல்லாக இருந்தாலும் கூட நாளைக்கே அது சம்பவிக்க போகிறது. அவர் அடுத்த நாளே தம்முடைய சரீரத்தை தான் இன்ன விதமாக
கொடுக்க போகிறார் என்பதை முன்கூட்டியே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி அறிவிக்கிறார். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறும்படி. புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க மொழியிலே அந்த நினைவு கூறும்படி என்ற அந்த வார்த்தைக்கு அனாமிசிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அனாம்சிஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு உயிருள்ள நினைவு. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை மாத்திரம் நினைவு கூறுவது அல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்காக அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராக அவர் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உயிருள்ள நினைவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதிலே நாம் நினைவு கூறும் போதெல்லாம், இதிலே நாம் பங்கெடுக்கும் போதெல்லாம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். அவர் எனக்காக மரித்திருக்கிறார் என்பதை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். அவர் எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நொறுக்கப்பட்டார் என்பதை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். அந்த சிலுவையில் இருந்து புறப்பட்ட அந்த வல்லமை இன்றைக்கு நான் இதிலே பங்கு பெறும் போது அந்த வல்லமை எனக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் ஞாபகம் செய்ய வேண்டும். மறந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய சட்டத்தை நமக்காக அவர் தந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை, ஒரு நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பது வெறும் வார்த்தை அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. கட்டளை இதை நாம் வாரத்தின் முதல் நாள் தோறும் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால் நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் நித்திய நம்பிக்கையாக பரலோகத்திலே உன்னதத்திலே வைத்திருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.